நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான குரல்கள் தொடர்ந்து ஒலித்து வருகின்றன. குடியரசுத் தலைவர் உரைக்கு நடுவிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம் எழுப்பி நீட் தேர்வு எதிர்ப்பை பதிவு செய்தனர். பதினெட்டாவது மக்களவை கூடிய முதல் நாளிலேயே நீட் தேர்வுக்கு எதிராக முழங்கிய காட்சிகள்தான் இவை. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற போது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். முதல் நாளிலேயே நீட் தேர்வுக்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் உரையின் போதும் எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டனர். மருத்துவக் கல்லூரிகள் குறித்தும் தேர்வு முறைகள் குறித்தும் அவர் பேசிய போது நீட் நீட் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆரவாரத்துடன் கூறினர். தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உறுதியளித்தார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே பேட்டியளித்த எம்பிக்களும் நீட் தேர்வு முறை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். Tamil Nadu has been consistently saying that we do not want NEET. And now it's proved that NEET is not a fair examination and actually students are losing so much because of NEET. So we want NEET to be abolished, and we've passed a resolution in our assembly, and it's still with the president for signature. Lives of students are affected, waiting for the president to approve of exempting Tamil Nadu from NEET. And now everybody has understood that why we did not want NEET and why these so-called centralized examinations cannot be fair for such a huge country. வரும் நாட்களில் நாடாளுமன்ற விவாதத்தின் போது நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய அரசை எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் என நிச்சயமாக கூறலாம்.